நெய்வேலி தொகுதியை பொறுத்தவரை நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நெய்வேலி நகரம் 30 வட்டமாக இருந்தாலும் கூட அது இன்றைக்கு மாநில அரசின் மூலமாக அன்றைக்கு 956 அந்த நிறுவனம் துவங்கப்பட்டு பல்வேறு நிலைப்பாட்டின் காரணமாக அன்றைக்கு தமிழக சர்க்கார் அன்றைக்கு நிலத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 15 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, சுருக்கமாக நீங்கள் முடிக்கணும். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடியும். இல்லை 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 10 நிமிஷத்துக்கு மேலே நான் தர்றதா இல்லை. ஆனால் உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்துட்டேன், சீக்கிரமாக வாங்க. நீங்கள் எழுதி கொடுங்க, தொகுதியை பற்றியெல்லாம் எழுதி கொடுங்க. அவர்களே, இது முழுக்க முழுக்க என்னுடைய நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் நான் ஓரளவுக்கு 2 வரி 3 வரி என்று தான் எடுத்து கொண்டிருக்கிறேன். முழுக்க இந்த நெய்வேலி தொகுதியிலே பல்வேறு சூழ்நிலைகள், ஒரு பக்கம் மத்திய சர்க்கார், இன்னொரு பக்கம் மாநில சர்க்கார் மூலமாக இன்னும் செய்யப்படாமல் இருக்கிற பணிகள், இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே எழுதி கொடுங்க. ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு நீங்க தொகுதியை பற்றி எழுதி கொடுத்தா கூட அவைக்குள் நான் எழுதிக்கிறேன். என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். வடக்குத்து ஊராட்சி என்பது இன்றைக்கு 17,000 வாக்காளர்களை உள்ளடக்கி இருக்கிற ஊராட்சி. எனவே அந்த ஊராட்சி இது இந்த துறையிலே இல்லை என்றாலும் கூட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய ஊரக அமைச்சருடைய கவனத்திற்கு இதை விரைவிலே பேரூராட்சியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து வருகிற உபரி நீர் ஒரு பக்கம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு செங்கால் ஓடை வாயிலாக சென்று கொண்டிருக்கிறது, அங்கேயும் அவர்கள் பயன்பெறட்டும். இன்னொரு பக்கம் நெய்வேலி தொகுதியினுடைய வடக்கு மேலூர், வடக்குத்து, கீழூர், பாச்சாரப்பாளையம், சமட்டிக்குப்பம் வரை, புலியூர், கோரணப்பட்டு என்று சொல்லி அங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுகிற வகையிலேயும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை அறிவுறுத்தி தமிழக அரசாங்கம் விவசாயிகளை அவர்களுக்கு பாசன நீர் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழர்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் அரசாட்சி செய்கிற காலத்தில் அங்கே இருந்து புலம்பெயர்ந்து வந்த சுமார் 1000 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அன்றைக்கு 5 சென்ட் நிலம் வீடு கட்டுவதற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வருவாய்த்துறையினுடைய மூலமாக ஆய்வு செய்து 3 சென்ட் நிலத்தை அவர்களுக்கு பட்டா, இலவச பட்டா கொடுக்க ஆவண செய்ய முடியுமா என்று பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய மூலமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செம்மேடு தாழம்பட்டு சாலையில் பெரிய ஓடையின் குறுக்கே தாழம்பட்டுக்கு விரைவாக 12 கிலோமீட்டர் சுற்றாமல் செல்வதற்காக ரூபாய் 11 கோடி ரூபாய் செலவிலே உயர்மட்ட பாலம், அதோடு சிறுவத்தூர் ஊராட்சியிலிருந்து இருங்காட்டு சாலை வழியாக தாழம்பட்டு கிராமத்திற்கு செல்வதற்காக 20 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம், அதேபோல விசூர் ஊராட்சியில் நன்னிக்குப்பத்திலிருந்து ரெட்டிப்பாளையம் இடையே 5 கோடி ரூபாய் செலவில் ஒரு உயர்மட்ட பாலம், இவைகளை கட்டித்தர வேண்டும் என்கிற, பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகிற உறுப்பினர் சொல்லுங்க, நீங்க எழுதுங்க, அவை குறிப்பில் நான் எடுத்துக்கிறேன். நீங்க தொகுதியை பற்றிய விவரங்கள் முழுவதும் நீங்க கொடுத்துள்ளீங்க. 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன்.
உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பெற்று முதலமைச்சராக 3 முறை தொடர்ந்து வந்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிலேயும் குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வது முறை நம்முடைய தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் நம்முடைய தலைவர் என்று சொல்கிறேன் என்றால், இங்கே புதிய உறுப்பினர்கள் வருகின்றிருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் 3வது முறை 3 முறை முதலமைச்சராக ஆனவரும் எங்களோடு இல்லை என்றாலும் இந்த அவையிலே இருக்கிறார். பொன்விழா கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் முதலாளி என்று சொல்லப்படுகிற அவரும் இந்த அவையிலே இருக்கிறார்கள். சந்தோஷம். அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசினுடைய அன்றைய தலைவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் திரும்பி வருவாரா இல்லையா என்கிற சூழ்நிலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, நாட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு, இல்லாதவர்கள் மத்தியிலே அன்றைக்கு ஏங்கி தவித்த நேரத்தில் உடனடியாக அமெரிக்காவிலே இருக்கிற புரூக்ளின் மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கு விமானத்தில் ஏற்பாடு செய்த காரணத்தால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டிலேயே இல்லை. 3வது முறை 984 சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கிற நேரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் 20,000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு மக்கள், ஏழைகள், இல்லாதவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டில் மீண்டும் எங்களுடைய தங்க தலைவர் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தவர், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலான 8வது வள்ளலான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பரங்கி மலைக்கு வருகிற நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு தெரியும், சபாநாயகர் அவர்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.